2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பு முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்கிறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். நிறைய தொண்டர்களுக்கு கூட என்னை தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாக்கியம் என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல், அரசியல் அனுபவம் கிடையாது, அவர்களுடைய வயதுல பாதி வயது தான் சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள்,